எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் பொண்ணோட சேர்ந்து நீங்க சந்தோஷமா வாழணும். ஆனா நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. சந்தாவோட அப்பா ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. ஹரிஷ் இருந்துட்டு, "பையா இப்ப எதுவும் பேச வேண்டாம். வாங்க வீட்ல போய் பேசலாம். சந்தாவோட கல்யாணம் நின்னு போச்சு. இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அத நெனச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க பையா வீட்டுக்கு போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போய் பேசுற அளவுக்கு என்ன இருக்கு ஹரிஷு? ஏற்கனவே என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சந்தாவுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, நீ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா, நீ எதுவுமே பண்ணாம சைலண்ட்டா தான் இருக்க. என்ன தான் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கே தவிர, மத்தபடி இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு நீ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்ல. உன் மேலலாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சந்தா ஏதோ சொன்னதுனால தான் இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கு. அது என்னன்னு எனக்கும் சத்தியமா புரியவே இல்ல. என் தம்பியும் ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்கான். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சந்தாவோட அப்பா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் உங்க எடுத்தோன்னே உங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை கொடுத்துட முடியாது. அதுக்கு நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அனுப்புறது சொல்லுங்கள். ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து சந்துவோட மாமாவுக்கு தான் சந்துவை கொடுக்கணும்னு சொல்லி பேசி பார்த்து பார்த்து வளர்த்து வச்சுருக்கோம். ஆனால் 6 மாதத்தில் எப்படி ஒருத்தரால் இந்த அளவுக்கு உள்ளே இறங்க முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் சந்தாவை மறுபடியும் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட